அண்ணன் இந்தா நீயே கொடு. ஏங்க நீங்க தானங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. கோயில் பிரசாதம் தானங்க, உங்க கையாலேயே கொடுக்க வேண்டியதானே. என் கையால பிரசாதம் வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லாதவங்களுக்கு நான் பிரசாதம் கொடுக்க மாட்டேன். இந்த கோயில் இல்ல, எந்த கோயில் போனாலும் செஞ்ச தவறு தீராது. லக்ஷ்மி வாங்கிக்கோமா. தப்பா எடுத்துக்காதம்மா, தப்பா எடுத்துக்காத. உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. வாங்கிக்கோமா. ஏங்க இது பொது இடம் தானே, இங்க கூட உங்க கோபத்தை காட்டுவீங்களா? பாவலட்சுமி என்னமோ வீடு கட்டுறேன், வாழ்த்து கட்டுறேன் சவால் விட்டு போனேன். இன்னைக்கு ஒரு நிலைமை என்ன, இன்னும் அதே வாடகை வீடு தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம என் குடும்பத்தை சின்ன படமாக்கிட்டல. இந்த பாவத்துக்கெல்லாம் நீ இன்னும் தண்டனை அனுபவிப்ப. அண்ணன் நில்லுன. அண்ணன் நான் கட்டிக்கிட்டவரு உங்களை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் இல்ல. என்ன பணத்துல கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஆனா குணத்துல அவரோட பக்கத்துல கூட உங்களால நிக்க முடியாதுன்னு. அவர் தங்கம். எதிரியா இருந்தா கூட வார்த்தையால நோகடிக்க கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் அவரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி இறங்கி வந்து பேசுற மனுஷனை என்ன பேச்சு பேசுறீங்க? இத பாருங்க, அவர் கூட நான் நல்ல ராணி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்ல, எந்த சங்கடமும் இல்ல, நல்லா இருக்கேன். என்ன எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்ல, ஒரு சின்ன வீடு கட்டணும், அவ்வளவுதான். அது கண்டிப்பா என் புருஷன் கட்டி காட்டுவாரு. பாருங்க, ஒரு நாள் கிரக பிரவேச பத்திரிகையோட உங்களை வந்து நான் சந்திப்பேன். பாருங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அண்ணன். ஏங்க நீங்க எதுக்குங்க அவர்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? உங்களை எப்படி பேசிட்டு போறாரு அவரு? பரவாயில்ல லட்சுமி, என்ன பேசிட்டு போறதை பத்தி கவலை இல்லை.
ஆனால் நீ கஷ்டப்படுறத நினச்சா தான் வருத்தமாக இருக்கு. ஐயோ, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க, எந்த சங்கடமும் இல்லை. அவர் உங்களை பேசுனதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மளும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். அவ எப்படா பிறந்த வீட்டுக்கு போய் அப்பா அம்மா முகத்தையெல்லாம் பார்ப்போம்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தில் இருப்பாள்ல, அதே மாதிரி தான் உனக்கு இருக்கும். நான் உன்னை உன் குடும்பத்திலிருந்து பிரிச்சுட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன பாவம்? உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எனக்கு நீங்க தான் உலகம். மத்தபடி எனக்கு வேற யார பத்தியுமே கவலை இல்லைங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது பெத்தவங்களோட கடமை தானங்க. பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அதையும் தாண்டி தன்னோட கௌரவம் தான் முக்கியம்னு நினைக்கிறது தப்புங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னன்னா, நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு வீடு கட்டணும். ஒரு சின்ன வீடா இருந்தா போதும். கிரக பிரவேச பத்திரிக்கை அடிச்சு என் அண்ணன் கையில அதை கொடுத்து என் புருஷன் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டாரு பாருங்கன்னு நான் பெருமையா சொல்லணும். என்ன கொஞ்சம் காலம் தள்ளி தள்ளி போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க, சரியா? சரி சரி, வாங்க. என்ன பார்க்குற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? திருடனா, கொள்ளை அடிச்சனா, கொலை பண்ணனா, இல்லை கள்ளக்கடத்தல் ஏதாவது பண்ணிட்டேனா? நான் என்னதான் பண்ணேன்? ஏதோ உழைச்ச பணத்துல தானே சேர்த்து வச்சேன். அது இப்படி தொலைஞ்சு போற மாதிரி பண்ணிட்டியே. என்ன புலம்பிட்டு இருக்காரு? குருவி சேர்க்கிற மாதிரி ஒத்த ரூபாயா சேர்த்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? நீ சொல்றது எனக்கு புரியுது. யாருக்கும் நான் அந்த காசை கொடுக்கல. வீட்டுல நிறைய பிரச்சனை வந்தப்ப கூட அதை ஒளிச்சு வச்சிருந்தேனே தவிர அதை யாருக்கும் கொடுக்கல. அதானே? அப்படி கேட்கறவங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு நான் என்ன கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளையா? இல்ல மாசம் மாசம் லட்சத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேனா? என் சம்பளமே ஏதோ 35,000 ரூபா. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண முடியும்? அதுக்காக தான் ஏதோ கொஞ்சம் கஞ்சத்தனமா இருந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இங்க பாருங்க முருகா, உங்க முன்னாடி யார் வந்து நின்று அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி அவங்க பிரச்சனையை சொன்னாலும் நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு எல்லாரும் நம்புறோம். ஏதேதோ கோவத்துல நான் உங்களை திட்டி இருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. என் பணத்தை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுத்துற. இங்க பாரு, என் பணத்தை மட்டும் நீ மீட்டு கொடுத்துட்டான்னு வையேன். உண்டியல்ல பெரிய அமௌண்டா போடுறேன்னு வேண்டிட்டு இருக்காரா? நான், என் பையன், என் பொண்டாட்டி 3 பேரும் குடும்பத்தோட வந்து உங்க சன்னிதானத்துல மொட்டை அடிச்சுக்கிறோம்ப்பா. என்னங்க என்னங்க நீங்க பணத்தை தொலைச்சதுக்கு நாங்களும் மொட்டை அடிக்கணுமா? இது நல்லா இருக்கு. ஏண்டி, என்ன புருஷனுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? வாங்க. எங்கடி கூட்டு போற? வாங்க. முருகா, இது வந்துடுறேன். இல்லைங்க, இங்க இப்படி எல்லாம் வேண்டதுனால பணம் திரும்ப கிடைச்சிருமா? நீங்க சேர்த்த பணத்துல உங்க பேர் எழுதிருக்கணுங்க. அதுல உங்க பேர் இல்ல போல, அதான் தொலைஞ்சிருக்கு. என்னடி, என்ன நீ பேசுறத பார்த்தா நீ தான் பணத்தை எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருப்ப போல. இல்ல உங்க அம்மா கிட்ட ஏதாவது கொடுத்து வச்சிருக்கியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னையே சந்தேகப்படுறீங்க? ஆமா, ச்சே, பணம் கிடைக்காதுன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற. அப்ப நீ தாண்டி திருடி வச்சிருக்க. ஏண்டி, எடுத்தா கொடுத்துருடி. வீடு கட்ட வச்சிருந்த பணம். இங்க பாரு கவிதா, நீயும் தானே அந்த வீட்டுல இருக்க போற.
ஐயோ, என்னங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க? நான் எப்படிங்க பணத்தை திருடுவேன்? நான் திருடி என்ன பண்ண போறேன்? நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நீ எடுக்கல. ஐயோ, சத்தியமா இல்லங்க. விட்டா உங்களை நீங்களே சந்தேகப்படுவீங்க போல. ஆமா, என் மேலேயே எனக்கு சந்தேகமா வருது. ஒருவேளை நானே பணத்தை எடுத்து எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு திருடு போயிட்டு தான் நினைச்சு தேடிட்டு இருக்கேன் போல. ஐயோ, இதுக்கு பேர் தாங்க மனப்பிறழ்வு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. அப்போ பணம் திரும்ப கிடைச்சிடும்னு உன் வாயால சொல்ல. கண்டிப்பா நம்ம பணம் நமக்கு திரும்ப கிடைச்சிரும். நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தேடுறோம். சாமி, இருந்த பணம் எல்லாம் எங்க தான் போச்சோ? வீடு கட்ட முடியாது. முருகா, என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அவர் கூட நான் அடிக்கடி சண்டை போட்டாலும் அவர்தான் என் வாழ்க்கை. எப்படியாச்சும் இவர் பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. சாமி, என்னங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். வாங்க போலாம். கண்டிப்பா கிடைச்சிருமா? எல்லாரும் அங்க காத்துட்டு இருப்பாங்க. வாங்க. வா வா போலாம். ஐயோ. சமந்தி, எப்போ உங்க வீட்ல அடுத்த கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அச்சோ, சொல்ல மறந்துட்டேன். துளசிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு சொல்லாமலா? பேசிட்டு இருக்கோம், முடிவு பண்ணிட்டு சொல்றோம். ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை, அதான் இத்தனை நாள் சரியா நாம என்னதான் புரட்சின்னு பேசினாலும் ஜனங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தானே செய்யுது. பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு ஒரு ஜோசியர் சொன்னா உடனே ஜனங்க அதை நம்பிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? சம்பந்தி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யதார்த்தமா தான் சொன்னேன். எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டிட்டோம். இதையும் கடந்து போவோம். அதான வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு இந்த முருக அருள் புரியணும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சம்பந்தி. தைரியமா இருங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த பொண்ணை கட்டிக்க ஒருத்தன் வந்திருக்கான்னா பெரிய விஷயம்தான். எல்லாம் இந்த கடவுளோட அருள். சம்பந்தி, கல்யாணத்துக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க. தயங்காம கேளுங்க, நான் செய்யறேன். நீங்க சொன்னதே சந்தோஷங்க. அம்மா துளசி, கோயில உன் மனசுல என்ன நினைச்சியோ அதை நல்லா வேண்டிக்கமா. சாமி அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தோம். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஆமாமா, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சிடணும். அத்தை, துளசிய பார்த்தாலே பயம் வருதுல்ல உங்களுக்கு? நல்லா பயப்படுங்க. என்ன பண்றது, உங்க விதி. இவதான் நாளைக்கு உங்களுக்கு மருமகளா வரப்போறா. அப்ப என்ன செய்ய போறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன்.
வருஷம் கோயில் கலசத்தை யார் சுமக்கணும்னு நீயே மாலை எடுத்து போட்டு உன் பக்தர்களுக்கு அடையாளம் காட்டுவ. இந்த வருஷம் அந்த கொடுப்பனை யாருக்குன்னு நீயே அடையாளம் காட்டுப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு ராஜா, இத்தனை வருஷமா கோயில் தர்மகர்த்தாவா இருக்க, ஒரு வருஷம் அடிக்கிற அடியில மலையில இருக்க முருகன் கீழே இறங்கி வரணும். அடிங்க. யாருப்பா இவரு? புதுசா இருக்காரு. இவரு கழுத்துல சாமி மாலை போட்டிருக்கு. யாருன்னு தெரியலையே. ஏங்க வருத்தப்படுறீங்க? கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்கலையே நான் வருத்தப்படல கோகிலா. யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களுக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்கு. நீ இந்த இடத்துல இருக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. சொல்லுங்க மேடம். அடியாளுங்களை வர சொல்லிருக்கேன். கலசத்தை எடுத்துட்டு சிவராமன் வரும்போது அவருக்கு நம்ம ஆளுங்க நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. நீ அப்ப போய் அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு ரொம்ப நல்லவன்னு பேர் எடுக்கணும். அதுல அவருக்கு உமல பெரிய மரியாதை வரணும். ஓ, உன்னை கடவுளே அனுப்பி வச்ச ஆளுன்னு அவரை நம்பணும். அந்த நம்பிக்கையில அவர் உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரிங்க மேடம். இதையாச்சும் ஒழுங்கா பண்ணு. இது ஏதாவது சொதப்புனா? இல்ல சார், சரியா பண்ணிடுவேன். நீங்க உங்க ஆளுங்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. தெரியாம என்ன போட்டு அடிச்சிட போறாங்க. போ. சரி மேடம்.
ஏன்பா வரதராஜா, வழக்கமா நீதானே கலசத்தை எடுத்து கொடுக்கணும், வந்து எடுத்து கொடு. இல்ல வேற யாராவது செய்யட்டும். இந்த கலசத்தோட நீங்க ஊரை சுத்தி வரணும். கோயில் சன்னதிக்கு வர்ற வரைக்கும் இந்த கலசம் எங்கேயும் தவறக்கூடாது. அப்படி தவறுச்சுன்னா அது இந்த ஊருக்கும் நல்லதில்ல, கலசம் எடுக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நல்லதுங்க. முருகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், எங்கடா இருக்கிற? சிவராம கலசத்தை எடுத்து கிளம்பிட்டான். அவன் கலசத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வரக்கூடாது. அரோகரா. டேய் நில்றா. அரோகரா. டேய் நில்லு. டேய் டேய். அரோகரா. வெற்றி வெற்றி. என்ன சகல? சகலையா? ஆமா, நீங்க அஞ்சலிக்கு ஹஸ்பண்ட்னா எனக்கு சகல தானே. சகல, என்னன்னு சொல்லுங்க. இந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அந்த கூட்டத்துல ஒருத்தன் யாருக்கோ தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னன்னு? மாமா கலசத்தோட திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பிடிக்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்தடுத்து சவாலா வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒத்த ஆளா சமாளிப்பேன். இப்ப சப்போர்ட்டுக்கு நீங்க இருக்கீங்கல்ல, சொல்லவா வேணும்? வாங்க, நம்ம மாமாவுக்காக நம்ம இறங்கி செய்வோம். வாங்க. டேய், நீங்க தானே மேடம் சொன்ன ஆளுங்க? இங்க பாருங்கடா, 100 மீட்டர்ல எங்க மாமா வந்துகிட்டு இருக்காரு. அவரு கரெக்டா பக்கத்துல வந்த உடனே அவரை அடிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்ப கரெக்ட் டைமுக்கு நான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பேன். என்ட்ரி கொடுத்து உங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுவேன். எப்படி என் பிளானு? என்னடா பாக்குறீங்க? போய் வேலைய ஆரம்பிங்கடா. என்ன அடிக்கிறீங்க? யாருக்கிட்ட வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என்ன? ஏய்,
மேடம் நீங்க அனுப்புன ஆளுங்க என்னையே அடிக்கிறானுங்க. என்ன சொல்ற? இங்க பாருங்க மேடம், ரத்தம். நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் மாட்டி விடுறீங்க? ஏய் இரு, நாங்க செட் பண்ண ஆளுங்க ஒன்னு எதுக்கு அடிக்கணும்? அதான் தெரியலையே, அடிக்கிறானுங்களே. எங்க இருக்கீங்க? கோயில தான் இருக்கேன். எதுக்கு நீங்க மாப்பிளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? மாப்பிளையா? நான் ஒன்னும் பார்க்கவே இல்லை மேடம். அப்போ நீங்க தான் அடிச்சீங்கன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு காயம்லாம் ஆயிருக்கு. நாங்க அவரை பார்க்கவே இல்லை மேடம். எப்படி அடிக்க முடியும்? என்ன சொல்றாங்க பேபி? ஐயோ, அவனுங்க அடிக்கலன்னு சொல்றானுங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நானே என்ன அடிச்சுட்டு வந்தா இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். அவனுக்கு தான் மேடம் சத்தியமா அடிச்சாங்க. அப்போ உன்னை யாரையும் அடிச்சது? சொல்லுங்க தலைவா. டேய், வெளியில வந்த கோவில் கலசம் திரும்ப கோவிலுக்குள்ள போக கூடாது. ஓகே தலைவரே. எவன் குறுக்க வந்தாலும் சரி, அவனை போட்டு தள்ளு. கலசத்தை நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அவனை சும்மா விடக்கூடாது. முனுசாமியோடைய அரசியல் வாழ்க்கைய நாசமா போகணும். பார்க்குறவங்க எல்லாரும் அவன் பாவம் பண்ணிட்டான், அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லணும். சரிங்க தலைவரே, பண்ணிடுவோம். அம்மா என்னாச்சு? ஏன் அழுற? ஒண்ணும் இல்ல. எத்தனை வருஷமா இந்த கோவில் திருவிழாவுக்கு நாம வரோம். ஆனா கோயில் கலசம் இது வரைக்கும் உங்க அப்பாவுக்கு கிடைச்சதே இல்லை. அந்த மரியாதை இன்னைக்குதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் அவரு இதுக்கு முன்னாடி எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த முருகன் பதில் சொல்லிட்டான். அவர் எடுத்துட்டு போற கலசத்தை நல்லபடியா திரும்ப கோயிலுக்கு கொண்டு வரணும். இந்த மரியாதை என்னைக்குமே நிலைக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். லட்சுமி, லட்சுமி, நீ கவலைப்படாத லட்சுமி. இத பாரு, ஆண்டவன் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பான். உன் புருஷன் சிவராம கண்டிப்பா கலசத்தோட நல்லபடியா திரும்பி வருவான். நீ கவலைப்படாத. கலசத்தை எடுத்து போனவரு இன்னும் கோயிலுக்கு வரலையே. என்னாச்சுன்னு பாருங்கப்பா. டைம் வர போய்கிட்டே இருக்கு. அவர் நிழல் படுறதே பாவம்னு நினைக்கிறவனா? வரதராஜா, நாமளா எடுத்து கலசத்தை வைக்கலப்பா. கடவுள் முடிவு பண்ணி வச்சது. தப்பா பேசாத. இந்த கோயில் இல்ல, எந்த கோயில் போனாலும் செஞ்ச பாவம் தீராது. அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை எப்போ தலைக்கு மூலிகையாச்சு. எந்த அடிப்படையுமே இல்லாதவங்கிட்ட முக்கியமான பொறுப்பு ஒப்படைச்சா அதோட முக்கியத்துவம் அவனுக்கு தெரியாது. இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என் புருஷன் சரியான நேரத்துக்கு கலசத்தோட கோயிலுக்கு வருவாரு. அரோகரா அரோகரா அரோகரா.
அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? நீங்க பாரு, தீபார்த்தனை காட்டுறாங்கல்ல. என்னடா அமைதியா இருக்க? வரும். ஏய், நான் இருக்கிற டென்ஷன்ல இங்க வந்து நில்லா சோறு ஆரம்பிச்சிட்டாங்களாடி. எங்க பணம் தொலைஞ்சு போச்சுன்னு பட்னியா அவங்க இருக்க முடியும்? வாங்க சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டா பணம் கிடைச்சிருமா? வா. தெம்பு இருந்தாதான் தொலைஞ்சு போன பணத்தை தேட முடியும். வாங்க சும்மா. அப்பா பசிக்குதுப்பா. முத கூட்டு போடி, முத கூட்டு போ. என்ன வேற டென்ஷன் பண்றானே. வட போலாம். திருவிழா நல்லபடியா அமைஞ்சிடுச்சு. கோவில் அலங்காரம்லாம் நல்லா பண்ணிருக்காங்கல்ல? என்ன நடக்குது அங்க? டேய் கை கழுவுனியா? உருண்டை வாங்கி சாப்பிடுற? என்ன சம்பந்தி, என்ன நடக்குது? வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா கூடணும்னா நிலாச்சோறு சாப்பிட்றது வழக்கம். இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம், நல்ல நாளா இருக்கு, அதான் குடும்பமா உட்காந்து சாப்பிட்றோம். வாங்க. உட்காருங்களேன், நீங்களும் சாப்பிடலாம். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. யாருக்கு பிடிக்காது? முனுசாமி வா உட்காருவா. வா. லட்சுமி, சம்மந்திக்கெல்லாம் கொடுமா. உட்காருங்க. உட்காருண்ணா. ஆமாண்டா ஆமாண்டா. வா, எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு கை கொடுமா. ஏப்பா கவின், வா உள்ள வா. அங்கிள் வா உட்காரு, எங்க கூட சாப்பிடலாம். வந்து உட்காருப்பா, சாப்பிடலாம். இல்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வாப்பா, என்ன வேலை உனக்கு? மா உட்காரு. லட்சுமி, இதோ தம்பி வந்திருக்காப்ல பாரு. தம்பி, நிலாச்சோறு குடும்பத்தோட சாப்பிடுறோம். நீ என் குடும்பத்துல ஒருத்த மாதிரி தானே? இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் இப்ப இல்ல. குடும்பத்துல 4 பேரு அவங்க உங்க கருத்து சொல்லலாம் இல்லையா? அதுக்காகத்தான் இப்படி. பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இது மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா தான் உண்டு. ரொம்ப நல்ல பழக்கம் சம்பந்தி. ஐயோ, அஞ்சலி வர்றாளே. என்ன தம்பி? என்னப்பா எழுந்துட்ட? உட்காரு, உட்காந்து சாப்பிட்டு போ. இல்ல, உட்காரு. வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட சாப்பிட்டுட்டு போப்பா. இல்ல பாட்டி, முக்கியமான வேலை, இதோ வந்துடுறேன். என்னம்மா இந்த என்ன விட்டுட்டு எல்லாரும் நிலா சோறு சாப்பிடுறீங்களா? உனக்கும் வச்சிருக்கேன். எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டாங்க. அதான் எல்லாரும் லேட். இதுல அப்படியா? நீ கூட சொல்லாம மாப்பிள்ளை இழுத்துக்கிட்டு போயிட்டா? இந்த உட்காருங்க. கூப்பிடவே இல்ல நீ. சரி மாமா. ஆமாமா. இந்த சாப்பாடை எப்ப ரெடி பண்ணீங்க? அதுவா, கோயிலுக்கு பின்னாடி சமையல் கட்டு இருக்கு, அங்கதான் ரெடி பண்ணேன். இங்க யாருக்குமே கடை சாப்பாடெல்லாம் செட் ஆகாது.
அதனாலதான் சமைச்சிட்டேன். பெரிய சாமர்த்தியம் தான். என்ன பாக்குற? நீ இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். பேபி, அந்த வெற்றி இந்த வீட்டில் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. நம்ம போடுற திட்டு எதுவுமே நடக்காது. ஆமா, அந்த வெற்றியை அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சாதான் நம்மளோட திட்டமும் நிறைவேறும். அப்பதான் என் தியாவும் என் கைக்கு வருவா. இந்த குடும்பத்துக்குள்ள வெற்றி இருக்கிற வரைக்கும் அந்த வெற்றி நமக்கு பெரிய இடைஞ்சல் தான். அம்மா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுமா. இல்ல ஏண்டி, எனக்கு மாப்பிள்ளைக்கு கொடுக்க தெரியாதா? ரொம்ப அக்கறைதான். இந்தாங்க, சாப்பிடுங்க மாப்பிள்ளை. அத எனக்கு உங்க ஃபேமிலியிலே ரொம்ப பிடிச்ச விஷயத்துல இதுவும் ஒண்ணு. எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து நிலா சோறு சாப்பிட்ற ஃபீலே தனி ஃபீல் தான். ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்றது இதுதான். வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களா, நான் தனியா இருப்பேனா, இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இல்ல, அது நிறைய பேர் இருக்காங்க. நான் தனியா இருந்தப்போ சரி, இப்பவும் சரி, ஒர்க் பண்ற நிறைய நிறைய பேர் இருக்காங்க. அது சொந்தம்னு சொல்லிக்க நான் ஒரு ஆள் தானே, அத சொல்றா அஞ்சலி. இல்லையா அஞ்சலி? ஆமா. எவ்வளவு வசதியா வாழ்ந்தாலும் இப்படி சொந்த பந்தம்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற சுகமே தனிதான்ப்பா. இந்த மாதிரி பழக்கம் எல்லார் வீட்லயும் வரணும்.